सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। आसन्नवस्तु विषयेण यथाक्षजेन बाहो भवत्यन्वितर्व्यवधारयेन प्रत्यक्षमानविषयेण तथा आगमेन युक्तोक्षजातविषयावतस्य दातः। प्रत्यक्षम् अनुमानத்தை பாதிக்கிறதா, அனுமானம் பிரத்யக்ஷத்தை பாதிக்கிறதா, ஆகமம் அந்த மாதிரி விஷயம் இல்லை. ஆசன்னவஸ்து விஷயேன யதா அக்ஷதேன தாது பவதி அன்மிதேஹே விவதான யோகா. அன்மிதிங்கிறது கொஞ்சம் விவகிதமானது, தூர இருக்கிறது, கிட்ட இல்லை. பிரத்யக்ஷம்ங்கிறது கிட்ட வஸ்துவை காமிக்கிறது. அதனால அந்த பிரத்யக்ஷத்துக்கு ஜாஸ்தி பாதிகள் இருக்குன்னு சொல்ற மாதிரி பிரத்யக்ஷ மாத்திர விஷயேன யதா ஆகமேன இப்போ அக்ஷதாதி விஷயாவது மத்தியதாகும். ஆகமம் பிரமாணம்ங்கிறது அதோட கிட்ட இருக்கக்கூடிய நம்மளுடைய ரூபத்தையே காமிக்கிறது இல்லையா? அதனால அது பிரத்யக்ஷத்தையும் பாதிக்கிறதுக்கு உள்ள சாமர்த்தியம் ஆகமத்துக்கு இருக்குன்னு. அடுத்தது கிஞ்சாமராயமேதலகம் மகாந்தரம் சார்த்தம் சாதயதேதி தத் சகலமேவ ஆயத்தமஸ்மின் பவேத் யத்ர ஆயதே விரோதமயே தேனாஸ்ய தத்சாதனம் சாமர்த்தியம் ந வித்யதே சுதிவதோ லாபோ யதாஹி பதே. இது ஒரு வேற விஷயம். ஆகமத்துக்கு பிராபல்யம் எப்படி வேற விதமா சொல்றாங்க. உபஜீவியத்தேன பிராபல்யம் ஒரு நியாயம். உபஜீவிய உபஜீவகையோ மத்திய உபஜீவியத்தை பிராபல்யம். அது என்ன அர்த்தம்? உபஜீவியம்னா எதை ஆசிரியச்சு, இப்ப நான் ஒரு ஆசிரியச்சு வேலை பண்றதா இருந்தால் அவர் எனக்கு உபஜீவியர். உங்கள் ஆபீஸ்ல நான் ஒர்க் பண்றேன், நீங்க தான் அந்த அதுக்கு கண்ட்ரோலர் பார்த்தாலும் நீங்க உங்களுக்கு விருப்பமா என்னால பண்ணா அங்க நிற்க முடியாது. இப்ப நான் உபஜீவகன், நீங்க உபஜீவியா. உபஜீவியா உபஜீவகா. உபஜீவகா ஆசிரிதா, உபஜீவியா ஆசிரியா. யாரே ஆசிரியத்துல வேலை பண்றானோ, யாரே ஆசிரியர்களோ அது உபஜீவியம். இப்ப என்ன சொல்ற, ஸ்ருதி உபஜீவியம் பிரத்யக்ஷத்துக்கு. சாதாரண இதரிடம் தானே கேட்டுருவோம். பிரத்யக்ஷத்தை உபஜீவிதான் ஸ்ருதி. அதை சொல்றது இல்லை, சுத்தமாக்குதான். ஏன்னா ஸ்ருதி வாக்கியமா ஒரு வாக்கியம் கண்டுபிடிச்சாங்க, அது காது வேணும், அதை சுரோத்திரம் கேட்கறது, இல்லைன்னா அந்த ஈசி எழுந்து பார்க்கணும். முதல் கண்ணோ காதோ ஏதோ ஒண்ணு வேலை பண்றதுக்கு அப்புறம் தானே நமக்கு சாப்பிட்டு போறதும் கிடைக்கிறது, சென்டென்ஸ் மீனிங் கிடைக்கிறது. பிரத்யக்ஷம் உபஜீவியமா சப்தம் உபஜீவியமா கேட்டால் அது உண்டு, அது இருக்கு. ஆனால் அங்கே என்ன சமாதானம் கொடுக்குறது? பிரத்யக்ஷம் உபஜீவியம் தான். ஆனால் சப்த பிரமாணத்தினுடைய பிராமாண்யத்தை பொறுத்த வரைக்கும் பிரத்யக்ஷம் உபஜீவியம் இல்லை. ஒரு வாக்கியத்தில் இருந்த வாக்கியார்த்தத்தோடு கிடைக்கிறதுக்கு பிரத்யக்ஷம் போகிறது இல்லையா சொல்லல. ஆனால் கிடைச்ச வாக்கியார்த்தத்தினுடைய வேலிடிட்டியை வளர்க்கறதுக்கு பிரத்யக்ஷம் உபயோகமில்லை. அப்படி அந்த வேலிடிட்டியை வளர்க்கறதுதான் பிராமாண்ய யோகம். பிராமாண்யம் பிரதி உபஜீவியம், அங்கதான் பிராபல்யம் வரும். எது பிராமாண்யம் பிரதி உபஜீவியமோ அதுக்கு பிராபல்யம் உண்டு, அது இல்லைன்னா பிராபல்யம் கிடையாது. இப்போ அனுமானத்தினால வரக்கூடிய ஒரு அறிவு அனுமதினு பேர். அந்த அனுமதி வேலியதா இருந்தா இல்லையான்னு கேட்டால், பிரமையா அப்பிரமையா, பிராமாண்யம் உண்டா இல்லையான்னு கேட்டால் பிரத்யட்சத்தை வச்சிருந்த பரீட்சை பண்ணுவோம். ஏன்னால் அந்த பிராமாண்யம் பிரத்யட்சத்துக்கு அதிகமா இருக்கு. அது எப்படின்னு கேட்டால், ஏதோ ஒரு வியாப்தியை வச்சுக்கிறத அனுமானம் பண்றது. வியாப்தின்னா என்ன? நம்ம உலகத்துல பார்க்கக்கூடிய சில ரூல், இது இருந்தா அது இருக்கும், அது இருந்தா இது இருக்கும். அப்ப அதுக்கு பிரத்யக்ஷ பிரமாணம் மூலமா நம்ம ஏதோ ஒரு ரூல் வச்சுருக்கோம், வியாப்தி இது வச்சுட்டு அனுமானம் பண்றது. அந்த அனுமானம் எப்ப ரைட்டா இருக்கும், எப்ப சரியா இருக்குன்னா அதுக்கு மூலமான வியாப்தி சரியா இருக்கு.
அதனால அனுமானத்தை டெஸ்ட் பண்ணும்போது அந்த பிரத்யட்சம் உதவியமா இருக்கு. பிரத்யட்சத்தினுடைய ஜாஸ்தி பலம். ஆனால் சுத்தி வாக்கியம் புரியுது. சுத்தி வாக்கியம் வந்து இது சுத்தியோட உபதேசம் தானே சொல்றோம். பத்தமசி எங்கேயாவது பார்த்து டெஸ்ட் பண்ணி எடுத்த விஷயங்கள் அனாதியான வேத வாக்கியம் பத்தமசியாக சரியாடி. அது வந்து லோகத்தில் இருக்கிற ஏதோ ரூல் வச்சுட்டு பார்த்துங்க யாரோ எழுதி வச்ச வாக்கியமா இருந்தால் நீங்க தாராளமா பிரத்யட்சத்தை வச்சு டெஸ்ட் பண்ணி பிரத்யட்சம் இருக்கணும் அப்படிதான் நிலவேண்டியதா சொல்லலாம். ஆனால் இது வந்து சுத்தியோட டைரக்டான உபதேசம். அதனால எது சுத்தி சொல்லப்படுறதோ அந்த சொல்லப்பட்ட விஷயத்தினுடைய வேலிடிட்டி பிரத்யட்சத்தினுடைய வேலிடிட்டியை அபேட்சித்து நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒண்ணு கிடையாது. அதனால பிராமான்யம் பிரதி பிரத்யட்சத்தை உபதீகம் நாஸ்தி சொல்லுவோம். இது பிரசித்தமான விஷயம். அப்பிரதித்வா ராமதீர லைன். அதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ சுத்திவாக்கியத்திலிருந்து அர்த்தம் கிடைக்கிறதுக்கு பிரத்யட்ச பிரமாணம் வேணுமா தேவையா இல்லையா? தேவையிலே கட்ட தேவை இருக்கு. பிரத்யட்ச பிரமாணம் இல்லாம சுத்திவாக்கியத்திலிருந்து அர்த்தம் கிடைக்க முடியாது. நீங்க சொல்றது வார்த்தை ஒரு இந்திரியமும் வர்த்தாக இருந்தால் ஏதாவது சொல்லிக் கொடுக்க முடியுமா? அது வேற ஒன்றும் இல்லை. கண்ணுதான் பார்க்க முடியாது, எப்படி பார்க்க முடியாது, கேட்க முடியாது. அது ரெண்டும் போகும். அது ரெண்டும் வேலை பண்ணலைனால் கண்ணும் தெரியாது காலும் தெரியாதனால் அந்த వ్యక్తిக்கு ஏதாவது உபதேசம் பண்ண முடியுமா? தேவையில்லையா? அதனால ஏதோ ஒண்ணு தேவைப்படுது. ஒரு வாக்கியத்திலிருந்து வாக்கியாதோஷம் கிடைக்கிறதுக்கு கண்ணா காலை ரெண்டு ஒண்ணு தேவைப்படுறது சிம்பிள். அதனால சுத்திவாக்கியத்துக்கு பிரத்யட்சம் உபதீகமாயிருக்கு இல்லையா? பிரத்யட்சத்தை ஆசிரியத்தின்றதானே சுத்திவாக்கியம் அர்த்தத்தை உபதேசம் பண்றது. உபதேசம் பண்ணப்புறம் பிரத்யட்சம் நிச்சய சொல்ல முடியுமா? அர்த்தம் சொல்ல முடியுமா? புத்தர் கேட்கும். அதுக்கு என்ன பதில் கேட்டால் அப்படி இல்லை. பிரத்யட்சம் தேவைப்படுறதுக்கா? சுத்திவாக்கியத்திலிருந்து அர்த்தபோதம் கிடைக்கிறதுக்கு பிரத்யட்சம் தேவைப்படுறது. ஆனால் அர்த்தபோதம் கிடைக்கிறதுக்கு தான் தேவைப்படுது. கிடைச்ச அர்த்தத்தினுடைய வேலிடிட்டியை செக் பண்றதுக்கு பிரத்யட்சம் தேவை. இன்னும் அந்த அர்த்தபோதம் உண்டாயிருக்குன்னா போகும். அதுக்கப்புறம் பிரத்யட்சத்தை யோகிக்கிறதுக்கு இடம் இல்லை. என்ன காரணம்னால் பிரத்யட்சத்தை ஆசிரியத்து ஏதோ அர்த்தத்தை சொல்றதுக்கு ஆனந்த வாக்கியம் வரல. பிரத்யட்ச சித்தமான ஏதோ ஒரு விஷயத்தை வச்சுட்ட ஏதோ ஒரு லௌகிகமான நியமத்தையோ வச்சிருந்த ஏதோ ஒரு விஷயம் சொல்றதுக்கு வந்த வாக்கியமா இருந்தால் ஓகே, நீங்க பிரத்யட்சத்தை வச்சு செக் பண்ணலாம். என்ன பிரத்யட்சத்தை செக் பண்ணவே முடியாது. அதனால அது இல்லை. அது மட்டும் இல்ல, ராமதி வாக்கியத்துக்கு அர்த்தம் உற்பாதக அப்பிரதித்வா சாமியவகாரிகம் ஹி பிராமான்யம் பிரத்யட்சத்தை அபேட்சதே அது வரமார்த்திகம் அப்படின்னா பிரத்யட்சத்துக்கு வேலிடிட்டி இருக்கா இல்லையா? இருக்கு, கண்டிப்பா இருக்கு. வியாவகாரிகம் பிராமான்யம் அஸ்தி. அது போதும். பிரத்யட்ச பிரமாணத்தில் இருந்த நமக்கு ஒரு சுத்திவாக்கத்திலிருந்து அர்த்தபோதம் கிடைக்கணும்னால் எப்படி இருக்கணும்? அந்த பிரத்யட்சம் வியாவகாரிகமா கரெக்டா இருக்கு. அப்படின்னா என்ன? அந்த காதுல சப்தம் போடணும் இல்லையா? அது பார்த்து சொல்லும்போது கிடைக்கூடாது. அது வியாவகாரிகமான வேலிடிட்டி வேணும்னு கேட்டால் உங்களுக்கு சப்தம் அப்படின்னு நான் உபதேசம் பண்றேன். நீங்க வேற ஏதோ காதுல வேற விதமா காதுல ஏற்படுத்தினால் அது வேற விதமா தெரிஞ்சு. அப்ப என்ன அர்த்தம்? வியாவகாரிகமான வேலிடிட்டி கூட அங்க இல்லைன்னா அது வேணும். அது நம்ம மெயின்டைன் பண்றோம். பிரத்யட்சத்துக்கு வியாவகாரிகமான வேலிடிட்டி நம்ம மெயின்டைன் பண்றது அது இருந்தா போதும். பாரமார்த்திகமான ஒரு பிராமான்யம் பிரத்யட்சத்துக்கு இருந்தாலும் அதுல இருந்து அது சுத்திவாக்கத்திலிருந்து அர்த்தபோதம் கிடைக்கிறதுக்கு பிரத்யட்சம் சொல்ல முடியாது. பிரத்யட்சத்தை சுத்திவாக்கியார்த்த போதத்துக்காக சுதியிலிருந்து வாக்கியார்த்த போதம் கிடைக்கிறதுக்கு அப்படின்னா சொன்ன வார்த்தை புரியறதுக்கு பிரத்யட்சத்தை உபயோகப்படுத்தினால் தாராளமா உபயோகப்படுத்தலாம். இதுதான் எதை வச்சுங்க வியாவகாரிகமான பிராமான்யத்தை. பிரத்யட்சத்துக்கு பிராமான்யம் இல்லை என்கிறத சுத்தி சொல்லும்போது இதோட அபிப்பிராயம் என்ன? வியாவகாரிகமான பிராமான்யம் இல்லை அர்த்தமா? இல்ல, பாரமார்த்திகமான பிராமான்யம் இல்லை.
அதனால இதுக்கு விரோதம் இல்லை. ஸ்ருதி பிரத்யக்ஷத்தை பொறுத்தவரைக்கும் ஸ்ருதி எதை நிஷேதம் பண்றது? பிரத்யக்ஷத்துல வியாபாரிக காரணாத்தியமான பிராமணியம் இல்லை. அதுதான் சொல்றதே, வியாபாரிக பிராமணியம் கூட இல்லைன்னு யாருமே சொல்லல. அதனால அங்க விரோதம் கிடையாது. இது ஒன்றும் இந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம் இல்லை, இதை வெளியில சொல்ற விஷயம். இங்க என்ன சொல்றதுனால், சூக்மமா யோசித்து பார்த்தால் ஸ்ருதியே பிரத்யக்ஷத்துக்கு எல்லா உபதீகமா இருக்குன்னு சொல்றாங்க. அது எப்படின்னு சொன்னால், பிரத்யக்ஷாதி பிரமாணங்கள் நம்ம எதுக்கு உபயோகப்படுத்துறோம்? ஒரு ஞானம் கிடைக்கிறது. இந்த ஞானம்னா என்ன? வஸ்துவே பிரகாசம் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். இதனை ஞானம் சொல்றது. ஞானம் நாலேஜ். என்னால் எது இருந்ததுனால வஸ்துக்களை நம்ம தெரியறதோ அதை பற்றி நம்ம ஏதாவது சொல்ல முடியுமோ அதுதான் நாலேஜ், ஞானம். அது என்ன லட்சணம்? எது வஸ்து பிரகாசனம் அது ஞானம். அப்பேற்பட்ட ஞானம் நமக்கு பல விஷயங்கள் தேவைப்படுறது. இல்லைன்னா நீங்க பண்ண முடியாது. அதுக்குதான பிரமாணங்களை உபயோகப்படுத்தும். ஆமா, வாஸ்தவம் தான். சரி, அப்படின்னா இந்த ஞானம்னா என்ன? அங்க கிடையாது. ஞானம்னா என்னங்கிறது நிரூபணம் பண்றதுக்கு சுத்தி வேணும். ஏன் அதை சுத்தி வேணும்னால், நம்மளுடைய நிரூபணங்கள் நீங்க சுத்தியே ஆசிரியிக்காம நீங்க எது நிரூபணம் பண்ணாலும் அதுக்கு மேல தோஷம் செய்யும். பக்கங்கள் இருக்கிறதுனால அதை அடிக்கிறதுக்கு நிறைய ஆர்குமெண்ட் இருக்கு. அப்போ ஆத்ம கைதன்யமேவ ஞானம் என்கிற பக்கம் சுத்தியோட பக்கம். ஞானம்னா என்ன? ஆத்மஸ்வரூபமேவ சொப்பிரகாசம், ஆத்மஸ்வரூபமேவ ஞானம். சத்தியபாரா சரமிதம் விபாதி. இப்பேற்பட்ட ஸ்ருதியோட மதம் யாரு ஒத்துக்கொள்ளையோ அதனால மற்ற பிரமாணங்கள் என்ன பண்றது நிரூபணம் பண்ண முடியாது. ஏன்னா ஞானத்தை நிரூபணம் பண்ண முடியாது. ஞானம் என்பது ஆத்மஸ்வரூபம். அது வச்சு அதோட அந்தக்கரண வృத்தியும் சேர்க்கலாம். அதெல்லாம் சேர்க்கலாம். அது ஞானம் என்ன நிரூபணம்? அந்த ஞானம் என்கிற பொருள் சொப்பிரகாசமா இருக்கு. அப்படி நிரூபணம் பண்ணா சுத்தி வேறுறது. இதெல்லாம் நிரூபணம் பண்ண முடியாது. அதனால ஞானத்தை நிரூபணம் பண்றதுக்கு ஸ்ருதி தேவைப்படுறதுனால ஸ்ருதியினால நிரூபணம் பண்ணப்பட்டுள்ள அந்த ஞானம் என்ற பதார்த்தத்தை வச்சுட்டுதான எல்லா பிரமாணங்களுடையும் பிரவൃத்தி நிரூபணம் பண்றது நீங்க. அதனால பிரமாணங்களுக்கு எல்லா பிரமாணத்துக்கும் ஸ்ருதி உபயோகம் இப்படியும் சொல்ல முடியும். ஸ்ருதி வாக்கியத்திலிருந்து அர்த்தம் கிடைக்கிறதுக்கு பிரத்யக்ஷம் தேவைப்படுறது நான் ஒத்துக்கிறோம். பிரத்யக்ஷத்திலிருந்து எப்படி ஞானம் கிடைக்கிறது சொல்றது ஸ்ருதியும் தேவைப்படும் நான் சொல்றேன். அது அதனால எது உபதீகம் சொன்னால் ஒரு விதமா இதுக்கு இதுவும் உபயோகம், அதுக்கு இதுவும் உபயோகம். மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் வேணும். டிபெண்டன்சி இருக்குன்னா அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். எனக்கு விருப்பமாக நீ இங்க சொல்லக்கூடாது, உனக்கு இந்த விருப்பம் நான் சொல்லக்கூடாது. அதுதான். அப்படி பிரத்யட்சத்தையும் ஸ்ருதியும் விரோத பரிகாரம் பண்ணணும்னு சொல்றதுக்கு பாருங்க. இந்த அந்நாயவத பிரமேயவத சர்வம் பிரமாணாந்தரம் சுவார்த்தம் சாதயதி. ஆம்னாய வதசா பிரமேயம். ஆம்னாய வாக்கியம் வேத வாக்கியம். அதனுடைய பிரமேயம் என்ன? கைதன்யம். அப்படி இருக்கு. ஆம்னாய வதசா பிரமேயம் கைதன்யம். கைதன்யம் பிரமேய வலதா. அந்த கைதன்யத்தை வச்சுட்டு தானே சர்வம் பிரமாணாந்தரம் சுவார்த்தம் சாதயதி. நான் சொன்ன விஷயம் வந்துருக்கு. மற்ற பிரமாணங்கள் எல்லாம் தன்னுடைய ரிசல்ட்டை கொண்டு வருது. என்ன ரிசல்ட்? பிரமை. என்ன பிரமேயம் சொன்னால் அங்க பிரமேயம் சொன்னா ஞானம், யதார்த்தமான ஞானத்தை பிரமேயம் சொல்றது. அது என்ன கேட்டால் அது என்ன பொருள் கேட்டால் சுத்தி வாக்கியத்தை யோசிக்காம நம்மளால ஒரு முடிவும் சொல்ல முடியாது. இந்த பிரமேய பலதா ஆம்னாயவதா எது பிரமேயம் தத் பலதா. அதை வச்சுதான் சர்வம் பிரமாணாந்தரம் மற்ற பிரமாணங்கள் சுவாசம் சாதயதி ஞானத்தை உண்டு பெற்றது. தத் அடலமே ஆயத்தம் அஸ்மின் பவே. அதனால மற்ற பிரமாணங்களுக்கு சுத்தியும் தேவைப்படுது. மற்ற பிரமாணங்கள் என்ன பண்றது கேட்டா பதில் கொடுக்கறதுக்கு சுத்தி சொல்றது சேர்த்துன்னு தான் பதில் கொடுக்கும். பதில் கொடுக்க முடியாது. சுத்தி சொன்ன விஷயத்தை
ஞானம் என்கிற பதார்த்தம் என்ன என்கிற சொல்றதுக்கு அதிகாரம் சுதிக்க அந்த சுதி சொன்ன விஷயத்தை எடுக்கின்றது அப்புறம் தான் பிரத்யக்ஷாதி பிரமாணங்கள் என்ன பண்றது நம்மளால நிரூபணம் பண்ண முடியும். பிரத்யக்ஷாதி பிரமாணங்கள் இருக்குன்னு கேட்டா ஞானம் கொண்டு பண்றது. அதனால சுதியை ஆசிரியக்கின்ற பிரத்யக்ஷாதி பிரமாணங்கள் நிற்கிறது. அதுவும் சொல்லலாம், அதுவும் சொல்லலாம். எத்தனை ஆயதமே விரோதமையே தேனாச்ச வாசனே சாமர்த்தியம் நலித மதவித்தியதே பருவம். இது எத்தனை ஆயதமே, ஆயதன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஆயதனம் ஆசிரியம், ஆயதனம் ஆசிரியம். இது எந்த ஒரு பொருள் ஆயதனம் ஆசிரியமா இருக்கோ அந்த பொருளை சிறப்பித்தவன்தான் ஆயதனவான் பவதி. ஆயதனவான் பவதி. இது ஆயதன சொரூபம். இந்த பொருள் அந்த ஆயதனமே அதனுடைய ஆசிரியம் என்று அதனுடைய சொரூபமா இருக்கிறதுனால அந்த பதார்த்தத்தை கிடப்படுத்தவன் ஆயதனவான் பவதி. அவனுக்கு ஆசிரியம் இல்லைன்னா ஆசிரியம் இல்லை. ஆசிரியத்தை கொடுக்காத வேற ஏதோ பதார்த்தத்தை போய் பிடிச்சு அவன் எப்படி அவனுக்கு ஆசிரியம் இல்லைன்னு கஷம் குஷகாசா விளம்பரம் சொல்லுங்க. ஒரு உறுப்புல போகும்போது ஏதோ ஒரு புண்ணு இருக்கிறது, அதை போய் பிடிச்சுன்னு வேறு மரத்தை பிடிச்சதுல வேறு இருக்கு. அதை சுத்திக்காம அது எது எத்தனை ஆயத்தை எது எங்க ஆசிரியத்தை பார்க்கிறானோ விரோதமையே விரோதம் வரும்போது ஏனாசிய பாசனே சாமர்த்தியம் போது எனக்கு எது ஆசிரியமோ அதை பாதிக்க முடியாததுனால இப்ப இப்படி பார்த்தால் இந்த ஒரு லாஜிக் வச்சு பார்த்தால் பிரத்யக்ஷாதி பிரமாணத்துக்கு ஸ்ருதியும் ஆசிரியம். அதனால ஸ்ருதி சொன்ன விஷயத்தை பாதிக்கின்ற பிரத்யக்ஷம் ஒண்ணுமே பண்ண மாட்டான். சாமர்த்தியம் நதவித்தியதே ஸ்ருதிவதோ பாதே பாதோ யதா ஸ்ருதிவதோ பாதே. ஸ்ருதி வாக்கியங்களை பாதிக்கிறதுக்காக பிரத்யக்ஷாதிகளுக்கு பிராமணியம் கிடையாது. யதா ஸ்ருதி வாக்கியங்கள் ஸ்ருதியை பாதிக்காது. என்ன காரணம்? சுத்தியுக்தம் உபநீதிய பிரவர்த்ததே சுதேவிவாக்கம் ஸ்ருதி ரங்கதத்தால்தான் சொல்லுறியா. ஸ்ருதி வாக்கியங்களை பாதிக்கிறதுக்கு ஸ்ருதி வாக்கியங்களுக்கு சாமர்த்தியம் இல்லை. ஏன்னா ஸ்ருதி வாக்கியங்கள் சொன்ன விஷயத்தை தான் ஸ்ருதி வாக்கியங்கள் கலெக்ஷனா பண்றது அன்வாத ஸ்ருதிகள். அதனால அந்த மாதிரி இங்கேயும் பார்க்க வேண்டும். அதாவது அதுக்கப்புறம் பிரம்மஜான சமுத்பவம் கிரகணம் சாதிகிரகம் பிரம்மண சுவாகார கிரகணேன வேதஜிகதோ ஜாதானே வித்யா வஸ்துபலேன ஜன்மலபதே மாயாத நிர்வஸ்துதா தாம் உத்பவமாத்திரபக்ஷமயதி பாந்தம் யதாஸ்கர. அஸ்மாத் வேதாந்த வாக்கியோத்தா மதிஹி விஷேந்திரிய விவகாரம் பாரதே சொல்றார். அவதாரிக்க கொடுக்கிறார். வேதாந்த வாக்கியத்திலிருந்து வரக்கூடிய பிரம்மஜானம் எல்லா விவகாரத்தையும் பாதிக்கக்கூடியது. சர்வம் ஆத்மீவாகு கேனகின் பசியே. பிரம்மஜான சமுத்பவம் கிரகணம் சாதிகிரகம் பிரம்மண சுவாதார கிரகணேன வேதசிரசோ ஜாதா மதிர்பாதே. பிரம்மஜான சமுத்பவம் இங்கே அங்கீகரிக்கிறது. வேதசிரசோ ஜாதா மதி பிரம்மஜான சமுத்பவான் இருக்கா. பிரம்மஜான சமுத்பவான் இருக்கணும் இல்லையா? இருக்கா? வேதசிரசோ ஜாதா மதி பிரம்ம அஜானம் இருக்கு. பிரம்ம அஜான சமுத்பவம் பிரம்ம விசேஷமான அஜானம். அந்த அஜானத்தினால வந்து சேர்ந்த வெளி விஷயங்கள் என்ன? கிரகணம் சாதிகிரகம். அது என்ன? கிரக அதிகிரகம் இந்திரிய விஷயத்த இந்திரியம் விஷயத்த கிரகாதிகிரக லட்சணம் முக்கிய திருவாரூரத்தில் வருது. ஒரு டெக்னிக்கல் டேர்ம் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கல் டேர்ம் இல்ல, எவ்வளவு கிரகாக அதிகிரகத்தாக ரெண்டு வார்த்தை திருவாரூரத்துல. அந்த கிரகம் சொன்னால் கிரகாதீதி கிரக இந்திரியங்கள் அர்த்தம். அப்புறம் அதிகிரகம் விஷயங்கள் அர்த்தம். இந்திரியம் விஷயம் இது ரெண்டுதான உலகம் சொன்னார். இந்திரியம் இந்திரியம் விஷயம் லோகம். உலகம் சொன்னா என்ன?
விஷயங்களை கிரகிக்கக்கூடிய பிரமாணங்கள் உலகம். இதெல்லாம் சேர்த்துதான் லோக விவகாரம் வரும். கிரகணம் இந்திரிய கணம் ஆபிகிரகம் அபிகிரகேன சகிதம் பாததே கஹ பாததே வேதசிரசோ ஜாதாமதி உபனிஷத் வாக்கியத்திலிருந்து வரக்கூடிய புத்தி தத்துவஞானம் எல்லாத்தையும் பாதிக்கிறது. எப்படி பாதிக்கிறது? பிரம்மண சுவாதார கிரகணேன பிரம்மத்தினுடைய சரியான ஸ்வரூபத்தை கிரகிக்கும் பொழுது எப்போ நம்மளுடைய அந்தகரணம் பிரம்மத்தினுடைய சரியான ஸ்வரூபம், சரியான அனாரோபிதம் ஸ்வரூபம், ஆரோபிதமான எந்த பதார்த்தத்தினுடைய சம்பந்தம் இல்லாத ஸ்வரூபம் அனாரோபிதம் ஸ்வரூபம். அது எதாவது அந்த பிரம்மணா ஸ்வ ஆதார ஸ்வரூபம் அது கிரகிக்கும் போது கிரகணத்தினால மதிஹி மதிஹின்னு சொன்னா அந்தக்கரண மதிஹி ஜாதா மதிஹி எதிலிருந்து வந்தது? ஏதசிரசே ஜாதா ஏதசில பரிஷத் வாக்கியத்திலிருந்து பெறக்கூடிய அந்தக்கரண மதிஹி பிரம்மஜானம். அந்த அந்தக்கரணத்தை என்ன பண்றது? பாததே கிம் பாததே? கிரகணம் பாததே. ஈதுஷம் கிரகணம் சாபிகிரகம் கிரகணம் அபிகிரகேண சகிதம் கிரகணம் பாததே. அதுக்கு ஒரு விசேஷம் பிரம்ம அஜ்ஞான சமுத்பவம் கிரகணம் பாததே. வித்யா வஸ்துதலேன ஜன்மலபதே வித்யா வஸ்துதலேன ஜன்மலபதே. இந்த வித்யான்றது என்ன விசேஷம்? அதுக்கு வஸ்துவே விஷயமாக்கக்கூடிய வித்யா. வஸ்துனா பிரம்மம், பிரம்மஸ்வரூபம். அந்த பிரம்மஸ்வரூபம் என்கிற வஸ்து விஷயமாக்கக்கூடிய அந்த வித்யா எதா ஜன்மலபதே எப்போ உதாரணோ மாயாது நிர்வஸ்துதா. மாயா வஸ்து இல்லை அப்படின்னா பரமார்த்த வஸ்து இல்லை. அதனால நிர்வஸ்துதா மாயா தாம் உத்பவ மாத்திரத்தை க்ஷமயதி. இந்த பிரம்மஜானம் உற்பத்தி மாத்திரேன உத்பவ மாத்திரேன மாயாம் க்ஷமயதி நாசயதி. துவாந்தம் யதா பாஸ்கரः சூரியः யதா அந்தகாரம் நாசயதி ததா. ராகத்வேஷ பிரசாகம் விஷய குண சமுத்ராசி தீவிருத்தி சாகம் தர்மாதர்ம பிரவೃತ್ತಿ பிரவிர சுக சமுத்வேத போக பிரபாவம் சிந்தியா சம்ஹார விருஷம் நிஷிதமபி சஹா நிஷிதமஹி பதி மகாசஸ்திர நிக்ஷேப தக்ஷः பிரத்யக் தத்வஸ்தனீகம் நிபித சம சமோ மூல லலத பிரயோகம். பாஷ்யத்தில் நிறைய சம்சாரத்தினுடைய விவரணம் இருக்கு. சம்சார விருஷம் எப்படி அங்கே இருக்கு. தைத்திரியத்திலும் சம்சார சமுத்திர விவரணம் இருக்கு. சில இடத்துல இருக்கு சம்சார சமுத்திர. அங்கே தைத்திரியத்தில் இல்ல, கடோர விதத்தில் இருக்கு. இல்ல கடோர விதத்தில் தான் உண்டு மூலமாக அங்கே இருக்கு. இங்க ஐதரேயோபனிஷத் பாஷ்யத்துல சம்சார அர்ணவே இருக்கு. சம்சாரத்தை அர்ணம் சமுத்திரமா சொல்லி இருக்க சுத்தி அது விவரணம் பண்ணும்போது அது எப்படின்னு காவியம் மாதிரி நிரூபணம் பண்ற பாஷ்யக்கார். அது ரொம்ப அழகா இங்க சங்கிரகம் பண்றார். சம்சாரம்ங்கிறது விருட்சம். விருட்சத்துக்கு சாகை இருக்கு, கொண்டு இருக்கு. இங்க என்ன சாகைன்னா ராகத்வேஷ பிரசாகம். ராகம் துவேஷம்ங்கிற சாகைகள். ராகத்வேஷ பிரசாகம் ரூபகாலத்தார் விஷய குண சமுத்தாசி ஜீவிருத்தி சாகம். சாகா பிரசாகா ரெண்டு இருக்கு. பிரசாகம் சொன்ன உபசாகம் கொம்புக்கு கொம்பு அது பிரசாகம். அப்போ கொம்புக்கு கொம்பு பிரசாகனா அந்த பிரசாகம் எங்க இருக்கு? சாகையில் தானே இருக்கு. பிரசாகாங்கிறது கொம்புக்கு மேல அந்த கொம்பு அது எங்க இருக்கு? கொம்புக்கு தானே இருக்கு. பிரசாகா சாகாயா வஸ்து. பிரசாகனா என்ன? ராகத்வேஷம். அது சாகையில் இருக்கு. சாகை என்ன? விஷய குண சமுத்தாசி ஜீவிருத்தி. விஷயங்களுடைய குணத்தை ரொம்ப ஆஸ்வதிக்கக்கூடிய ஒரு நல்லா இருக்கு என்கிற ஒரு விருத்தி. இது நல்லா இருக்குன்னா இன்னொன்னு நல்லா இல்லைன்னு உடனே வரும். இது ஆப்போசிட். இது நல்லா இருக்குன்னு சொல்றவருக்கு
இன்னொன்னு நல்லா இல்லைன்னு டக்குனு வரும். ஏன்னா அது யோசிக்க முடியாது. அதனால குணதோஷ திருஷ்டி அதுதான் இப்போ சாகா. குணதோஷ திருஷ்டி இருக்கிறவனுக்கு ராகத்வேஷங்கள் வரும் சொல்றதுக்கு அது ரூபகல்பனை பண்ணியிருக்க. ராகத்வேஷ பிரசாகம் விஷயகுண சமுத்தாபி தீவிருத்தி சாகம் தர்மாதர்ம பிரவருத்தி பிரதிர சுக சமுவேக போக பிரபாவம். பிரபாவம் சொன்னால் இலை, ரொம்ப சரிதான இலை, இலை குறுந்து இலை. அது எப்படி வருகிறது? போகம், போகமான பிரபாவம். போகம் போகம் என்கிற பிரபாவத்தோடு சேர்த்து அது பிரபாவமாயே கல்பனை பண்றதுனால் புது பர்ணங்கள் புதுசா 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 வந்துட்டு தானே அதை காப்பாற்றுறது. அப்படித்தானே சம்சாரம் முன்னாடி போயிருக்கு. எப்போ வந்து புதுசா இலையே வர்றதில்லையோ அதனுடைய விநாச காலம் ஆயிருக்குன்னு அர்த்தம். அது சம்சாரத்துல புது புது இலைகள் வந்துட்டே இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? போகங்கள் புதுசா புதுசா ஏற்பட்டுட்டே இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? தர்மாதர்ம பிரவருத்தி. தர்மத்திலையும் அதர்மத்திலையும் நமக்கு பிரவருத்தி ஏற்பட்டுட்டே இருக்கு. அதனால தர்மத்தினால நல்ல இலைகள் வருது, அதர்மத்தினால கெட்ட விஷயங்கள் வருது. இப்படி தர்மாதர்ம பிரவருத்தி பிரகுத சுக சமுத்வேக போக பிரபாவம். சுக சமுத்வேகம் அது என்னன்னா ஒரு சுகம் கிடைக்கணும்ங்கிற ஒரு கிருஷ்ண இல்லாத சம்சாரம் போயிருக்கும். எல்லோருக்கும் எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு சுகம் கிடைக்கணும் என்கிற ஒரு யோஜனை வந்துட்டே இருக்கு. இந்த யோஜனை தான் நம்மளை பின்னாடி வந்து நடக்கிறது நடக்கிறதுன்னு சொல்றது இல்லையா? சமுத்வேகம் சொன்னால் ஆன்சைட்டின்னு சுகம் வேணுமே என்கிற ஒரு எண்ணம். தர்மாதர்மங்கள் அதுக்காக பண்றது. தர்மாதர்ம பிரவருத்தி பிரபுர சுக சமுத்வேக போக பிரபாவம். சிந்தியா அப்பேற்பட்ட சம்சாரத்தை சிந்தியா அத சேதனம் பண்ணணும். சம்சார விருஷம் சிந்தியா பிரச்சனா விருஷம். அது பிரச்சனா விருஷம். பிரச்சனம் பண்றதுனா கட் பண்றது. கட் பண்ண முடியாது. அதனாலதான் விருஷம் சொல்றது சம்சாரத்தை. ஏன்னா அப்படியே கட் பண்ண முடியாதது இல்லை. முடியாத மாதிரி போக பண்ண முடியும் இல்லையா? சிந்தியா சம்சார விருஷம். இப்படி நிஷிதமதி சகா நிஷிதமதி மகாசஸ்திர நிக்ஷேப தக்ஷா. சஸ்திர நிக்ஷேப தக்ஷா. சஸ்திரத்தினுடைய நிக்ஷேபம் அடிக்கிறது. சஸ்திரம் ஆயுதம். ஆயுதத்தை நிக்ஷேபம் பண்ணால அடிக்கணும். ஆயுதத்தினால என்ன சஸ்திரம்? நிஷிதமான மதி புத்தி. புத்தியதான் சஸ்திரமா இருக்குன்னு சொல்றேன். அசங்க சஸ்திரம் அங்கே இருக்கு. அசங்கத்தம் சொன்ன வைராக்கியம். வைராக்கியத்தையும் வீட்டு மேல போயிருக்காரு. ஏன்னா வைராக்கியம் ஒரு சாதனம் தான். வைராக்கியத்தோட சேர்ந்து இருக்கக்கூடிய புத்தி நம்ம. ஏன்னா வைராக்கியம் வந்து டைரக்டா சஸ்திரம் இல்லை. புரியுதா? வைராக்கியம் அவித்யா இருக்குதா? அப்படி இல்லையே. வைராக்கியம் வேணும். வைராக்கியம் அவித்தியை நிவர்த்திக்கிறது அப்படி கிடையாது. வைராக்கியபூர்வமான அந்த கிரம விருத்தி வரும். வைராக்கியம் இருந்தால்தான் அது விருத்தி வரும். அகண்ட விருத்தி. இப்போ அவித்தியை டைரக்டா அடிக்கக்கூடியது என்ன? அகண்டாகார விருத்தி. அதனால அது வந்து மதி விருத்தி. நிஷித மதினா சொல்லணும். அந்த நிஷித மதி விரக்தனுக்கு தான் வரும் என்கிறதுனால வைராக்கியத்தினுடைய மகாத்மத்தை சொல்றதுக்கு அகண்ட சஸ்திரேதான் சொன்னார். வைராக்கியம் டைரக்டா அடிக்கிறதுக்கு ஆயுதம் இல்லை. நிஷித மதி நிஷிதம்னா शाप्तंगन सुरस्य धारा निशिता निशिता विरक्तया दुर्गम निशितमति महाशस्त्र निक्षेप दक्षा. மதி தான் வேணும். அந்த மதி என்கிறது சூக்ஷமா கொண்டு வரணும். வேற வழி கிடையாது. பிரத்யக் தத்துவ प्रत्येक तत्व प्रत्येक तत्व प्रत्येक तत्वத்திலே இருக்கக்கூடிய விருட்சம் இது. प्रत्येक तत्व விருட்சம் எங்க இருக்கும்? கனி. கனின்னு சொன்னால் பலம். வனக்கனி இல்லையா? வனக்கனி வனஸ்தலம். விருட்சாவில் இருக்கக்கூடிய ஸ்தலத்துக்கு கனின்னு சொல்றது ஒரு பழக்கம் இருக்கு. கனி பலம். என்ன ஸ்தலத்துல இந்த விருட்சம் எங்க இருக்கிறது? பிரத்யேக தத்துவத்தை ஆசிரியத்துதானே இருக்கிறது. அதனால இந்த விருட்சம் போயிருக்குன்னா எனக்கு ஏதாவது வருமோ பயப்பட வேண்டாம். உங்களுடைய சுருவம்
உன்னுடைய சொரூபத்தை ஆசிரியத்துதான் இந்த விருட்சம் இருக்கிறது. இந்த விருட்சத்தை பெற்றதா இருந்தால் இதனுடைய சொரூபமே போயிடுமோ என்ற பயம் வேண்டாம். ஏன்னா உன்னுடைய பிரத்யக் சொரூபம் இருக்கு, அந்த சொரூபமான ஸ்தலத்துலதான் இந்த விருட்சம் நின்று இருக்கு. அதனால அந்த விருட்சம் போயிடுதுன்னு உனக்கொன்னும் வராது, பயப்பட வேண்டாம். பிரத்யக் சன்யாம் வெற்றவீதி பிரத்யக் சங்கீகா திஷ்டவின் அர்த்தம். பிரத்யக் ஸ்தலத்துல, பிரத்யக் சைதன்யமான இடத்துல, பிரத்யக் சைதன்யம் என்கிற ஸ்தலத்துல நிற்கக்கூடிய விஷயம் பிரத்யக் தத்துவ அப்படிதானே விளையாடம் பார்க்கல. பிரத்யக் தத்துவ சலீகம் இது பிரம்மணி சலீஜேன சக அத்தியஸ்தம் இத்தர்த்தம். அப்படிதான் அதுதான் வரணும். பிரத்யக் தத்துவ சலீகம் நிபிடதம தமோமூல லப்த பிரரோகம். இந்த விஷயம் எப்படி வளர்ந்து வந்தது? நிபிடதமான தம அஜ்ஞானம் என்கிற மூலம் இருக்கு. அந்த மூலம் உள்ளுக்குள்ள போயிருக்கு. அதனால அந்த மூலத்தை ஆசிரியக்கின்ற லப்த பிரயோகம் வந்திருக்கக்கூடிய விஷயம் இது. நிபிடதமம் எது தமோ, நிபிடதமம் எது தம அதே மூலம் எட்ட விஷயம், அப்பேற்பட்ட விஷயம். அதனால அந்த மூலத்துக்கே கனெக்ஷன் போயிருக்குன்னா அதுக்கப்புறம் மேல வளராது. இன்னும் சம்சார விஷயம் சிந்தியாவா சேதனை ஏற்கனவே படிச்சு வர்ற ஒரு பழக்கம் இல்லை. இப்ப அதுவும் நிறுத்தியாது, ப்ரிப்பரேஷன் கிடையாது, அப்படியே வருதான் பார்க்கலாம். எழுதவும் படிக்கல. இப்போ என்ன அந்த எந்தத்தோட ஸ்டைல் புரியாது இல்லையா, அதனால அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு பழக்கமா இருக்கும். படிச்சுட்டு வர்ற பழக்கமும் இல்லை, இடிக்கிறதா பார்க்கலாம். அவ்வளவுதான். பிரத்யக் தத்துமேவ தத்திர விஷயே மாயா தமஸ்காரணம் வாந்தம் பீஜம் அபோத இச்சதி கிரா வித்யைவ சங்கீர்த்ததே சத்யா ஏவ விலாச ஏஷ அவதா குருவாதி பேதன்வித சங்கிருப்தோ நது வித்யதே கிருதகசௌ பந்தியே யதா காமனி. வேதங்கள் விஷயம் சொல்ற புரியுது. இது எப்படி அர்த்தம் இருக்கிறது எல்லோரும் சிலர் புரியாது இல்லையா, படிக்கும்போது அதுலேருந்து கீழே வரலாம். சத்யாயேவ விலாசா அது புரியும் இல்லையா எல்லாருக்கும். நான் அர்த்தம் எடுக்கிறது நீங்களும் வந்து அர்த்தம் எடுத்துட்டு அது பிராக்டிஸ் பண்ணும். சத்யாயேவ விலாசா இது சுழக்கமான வார்த்தை. அந்த மாயிடுதான் விலாசம் தான். இது ஏஷா அவதா குருவாதி பேதான்விதா. குரு சிஷ்யன் குருவாதி பேதம் சிஷ்யாதாரிதயா பிதೃபுத்திராத்மனா பேததா குருவாதி பேதம். குரு முதலான பேதம், குரு சிஷ்யன் எப்பேற்பட்ட விவகாரம் எல்லாமே சங்கிருப்தா கல்பிதா. சங்கிருப்தம் சொன்னா கல்பிதா நது வித்தியதே பிருதக் அசௌ பிருதக் ந வித்தியதே சந்தியே யதா யதா சந்தியே. சந்தியன்னு சொன்னா சொல்லுங்க சாயங்காலம் இல்ல சொப்னே சந்தியே சிருஷ்டியாகி சந்தியம் ஸ்தானமித்யாபக்ஷதேன்றது சொப்ன காலத்துல சந்தியே சந்தியே யதா இல்ல சந்தியா சொப்னே யதா கல்பிதாக பவந்தி குரு சிஷ்யாதி பேதாக. சொப்னத்துல ஒரு குரு வந்தேன், உபதேசம் பண்ணேன், எனக்கு நிறைய அனுபவம் இருக்கு. அப்படியா அப்படி நீங்க அறிவு இல்ல, அது பிரசித்தமான வார்த்தை. சந்தியம் ஸ்தானமித்யாபக்ஷதே வியாக்கியானம் பாருங்க. யதா சந்தியே தாமனி ஸ்வப்னஸ்தானே வியாக்கியானம். ஸ்வப்னஸ்தானே அது சந்தியில வர்றதுனால சந்தியம் ஜாகிரத்துக்கும் சுசுப்தியிலும் நடுவில் வருது இல்லையா சொப்னம். அதனால சொப்னத்துக்கு சந்தியம்னு பேர். சந்தியம் சந்தியனிக்கு ஆபக்ஷதேன்னு விதாரண சுத்தியே இருக்கு. சூத்திரகாரன் சந்திய சிருஷ்டிராகி சூத்திரம் போட்டிருக்காரு. அப்ப சொப்னத்துல எப்படியோ தெரியல, அந்த மாதிரிதான் எல்லாமே கல்பிதமா இருக்கு, பரமார்த்தமா இல்லை. ரெண்டு பாவத்துக்கு அர்த்தம் பண்ணுது. முன்னாடி என்ன சொல்றார்? பிரத்யக் வஸ்துனையோ தத்திர விஷயே மாயா தமக்கு மாயா தமஸ்காரணம் வாந்தம் பீஜம் அபோத இச்சதி கிரா அவித்யைவ சங்கீர்த்ததே. பரியாரம் சொன்னார். ஒரே பதார்த்தத்தை மாயா
தமஹ காரணம் துவாந்தம் பீஜம் அபோதா அவித்யா சரியாக நம்ப கொடுத்துருக்க பிரத்யேக வஸ்துனையே இந்த அஜ்ஞானம் யாருக்கு இந்த அஜ்ஞானம் கேட்டால் எந்த ஒரு பிரத்யேக தத்துவத்துல இந்த உலகம் தெரியறதோ அந்த பிரத்யேக வஸ்துன்னு தான் அஜ்ஞானம் இருக்கிறது. பிரத்யேக வஸ்துன்னே அஜ்ஞானம். ஏன்னா இங்கதான விக்ஷேபம் வரணும். இங்க உலகத்தினுடைய பிரத்யேக சைதன்யத்துல உலகத்தினுடைய விக்ஷேபம் வரணும்னால் அந்த விக்ஷேபத்துக்கு காரணமான அஜ்ஞானம், விக்ஷேப சக்தி உடைய அஜ்ஞானம் வேற எங்கேயாவது போய் முன்னிருந்து வருவதில்லை. அதனால எங்க விக்ஷேபம் தெரியுதோ அங்கதான் அஜ்ஞானம் இருக்கும். அதனால பிரத்யேக தத்துவ சைதன்யே அஜ்ஞானம் திட்டது. அது எப்படி பிரத்யேக சைதன்யம் சொப்பிரகாசமாச்சு, அது எப்படி அஜ்ஞானம் இருக்குன்னு கேட்டால் என்ன, அதுக்கு என்ன விரோதம் இல்லை. அஜ்ஞானம் இருக்கிறதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? பிரத்யேக சைதன்யம் அஜானாமின்னு அனுபவம் இருக்கு. பிரத்யேக சைதன்யத்தை தெரியுமா? தெரியாது. அனுபவம் இல்லை சொன்னா என்ன, அஜ்ஞானம் இருக்குன்னு அர்த்தம். வேற ஒண்ணு பாரமார்த்திகமா சம்பந்தம் இருக்குன்னு இல்லை, வியாபகாரிகமா நிற்கிறது. அது ஒன்றும் விரோதம் இல்லை. பிரத்யக்ஷ வஸ்துன ஏவ தத்ர விஷயே, பிரத்யக்ஷ வஸ்துனः விஷயே ஏவ கிம் மாயா தமஹ காரணம் துவாந்தம் பீஜம் அபோதः இத்யதி கிரா. இப்பேற்பட்ட வார்த்தைகளினால அவித்யைவ சங்கேத்தியதே. தஸ்யா அந்த அவித்யினுடைய ஏவ விலாச, எதை விலாச சத்யா ஏவ விலாச ஏஷா அவதா உருவாதி பேதான்வித பஞ்சுத்தா. உருவாதி பேதங்களோட ஒரு சிஷ்யனுக்கு ஏற்பட்ட பேதங்களோட கல்பிதமாக இருக்கக்கூடியது. அதாவது அது வித்தியதே கிடையாது, வேறே கிடையாது, பரமாத்மா கிடையாது. சந்திய சொப்னாஸ்திரியோ அதுதான் மறைக்க வேண்டும்.